அப்படிங்கிறான் சுப்ரீம் கோர்ட். அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு பத்திரிக்கை செய்தி பத்திரிக்கையாளர்கள் இறந்தா 10,000 ரூபா அவருக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். அவங்க தான் தாங்குறான், நாம தாங்குறது இல்லையே. நாங்க 30 வருஷம் தாங்குறோம்ல, அதை பார்க்க வேண்டாமா? அதை உணர வைக்கணும். அதை உணர வைக்கிறதுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கதான் முக்கியமா இருக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு பாருங்க. பத்திரிகையாளர்களுக்கு அவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 10 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 15 வருஷம் எவ்வளோ, 10 லட்சம் இருந்தா 5 வருஷம் இருந்தா எவ்வளோ, 3 வருஷம் இருந்தா எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் இருக்கு நமக்கு. அது அதெல்லாம் நம்மளுடைய இந்த ஒரு நம்மளுடைய சொன்னாங்கன்னா டெட் பாடிப்பான். ஓய்வெல்லாம் டெட் பாடிங்களாம். என்ன இவங்களுக்கு டெட் பாடி நம்ம சொல்லியிருக்காங்க. ஒளிச்சத்தவர்கள் அந்த மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க வசதியா தானே இருக்காங்கயா. நம்ம வீட்டுல நம்ம பையன் சொல்றானே, நான் இந்த சம்பளம் வாங்கினால்தான் ஏன் நம்ம மதிக்காம இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ இருக்கு. அதான் அப்போ அதை இன்னும் பண்ணத்தான் பயப்படுவோம். அது அந்த எதுக்காக ஓய்வியம் கொடுக்கலாங்கிறத நாம அதை ஆதாரத்தோட காட்டணும். நகரத்தில் இப்ப சொல்லுங்க, அடிப்படை உரிமைக்கிறாங்க. மருத்துவ செலவே அடிப்படை உரிமைக்கிறான். 31A ஃபண்டமெண்டல் ரைட்டு. அதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ரைட்டு அதை கோட் பண்ணி தான் நகராட்சி தீர்ப்பு அதை கன்ஃபார்ம் பண்றாரு. நீ இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம், ABCD ரீசார்ஜ் 500 ரூபா கொடுத்துட்டு இருந்தான் பொங்கல் பரிசு, அதை பிரிச்சுட்டான். மஞ்சள் அட்டை, சிவப்பு அட்டைன்னு சொல்லி ரேஷன் கார்டில் இப்ப கொடுக்கலாம் பாருங்க. எல்லாரும் கொடுத்தா என்ன, அதே பிரிக்க இந்த மாதிரி பிரிச்சுட்டான். இருக்கிறவனே பிரிக்காதுங்க. சலுகை எடுக்காத, எடுத்துட்டானே. காக்கா நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோமே, அதுக்கு தீர்மானம் போடலாம்ல. சீரி உள்ளவங்களுக்கு மட்டும் இது, மேல உள்ளவங்க கூட 500 ரூபா அங்க கொடுக்க கூடாதா? இதெல்லாம் தானே முன்னாடி கொடுத்துட்டு இருந்தீங்க. அதனால அதெல்லாம் ஒரு அவருடைய இயக்கத்துல, வளர்ச்சியில அது நம்ம வர வேண்டியது. நம்ம அதை அந்த மாதிரி ஒரு தேர்ச்சியில் மதுரை மாவட்டத்தில் செயல்படுது. அதாவது அதோடைய இதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய என்னங்கிறது மாநில வயசுக்கு நம்ம சொல்லணும். நிறைய நடத்திட்டாங்க. நம்ம அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணாதான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இயக்கம் நடத்துறதுக்கு நீங்க ஒரு ப்ரொபோசல் கொடுங்க, என்னென்ன தீர்மானத்தை கொண்டு வாங்க. இறுதி தீர்மானத்துக்கு நீங்க ஒரு இயக்கம் நடத்துங்க. எத்தனை நாளைக்கு இருப்போம்? போராட்டமா இப்ப இருக்கிற காலத்துல போராட்ட வடிவில் நம்ம பெற்றாத ஒன்றுமே தவிர இல்லைன்னா அரசாங்கம் நம்ம பார்க்கறது இல்லை. போராட்டத்துக்கு வலுவான போராட்டம் வரணும்னா உறுப்பினர்கள் அதிகமா வரணும். அந்த உணர்வுகளை அவங்க தூண்டணும். 1 2 2010 ஒரு மாபெரும் அந்த மாதிரி ஊர்வலத்தை எவனும் இதுவரை நடத்தல. எரிச்சிமைக்கு 7,000 8,000 பேர் அன்னைக்கு கூட்டிட்டாங்க. மாநகரமே உயர்ந்தது சென்னை. இந்த மாதிரி படுத்த முடியலையே. அதோட விளைவுதான் நிறைய வாங்கணும். 35 50 அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சுழற்சி. அதனால அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம இயக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம பலப்படுத்துகிறோமோ, உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ. பெரிய மூத்தர் குரல் நம்முடைய வளர்ச்சித்தத்தோடு இல்லைங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. வராமங்கிறது வேற விஷயம். எனக்கு வரல உனக்கு வரலங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. அது அவன் ஆரங்கப்படுறது தப்பு இல்லை.
அதான் மாநில மையம் எந்த அளவுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும்? அவன் பத்திரிக்கை ரிலீஸ் பண்ண போறான், அவன்கிட்ட கொடுக்குறோம். நான் இருக்கிற பிள்ளை நாங்கள் மொத்தமாகவே வாங்கி ஒட்டி அனுப்பிச்சோம், அதே போக மாட்டேங்குது. அப்போ எங்கேயோ தவறு நடக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நாம ஏற்றம் பண்ணோம்னா மூத்தர் குரலுக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கான்னு சொன்னா அது ஒரு இதாவது இருக்கணும்ல, அதுக்கு ஆர்வம் நம்ம காட்டணும் இல்லை, அது ஒரு இயக்கம் நடத்தணும் இல்லை. உறுப்பினர் இயக்கம், மூத்த குரல் இயக்கம், அதெல்லாம் நம்ம நடத்தணும். அதுக்கு மாவட்டத்தில் ஏதாவது ப்ரொபோசல் கொடுங்க. இன்னுமே மாவட்ட தேர்தல் நடந்து மாநில தேர்தல் நடந்த பிறகுதான் நம்ம செயற்குழு போட போகிறாங்க. ஜனவரியில் போட்டு தேதியை முடிவு பண்ணணும். ஆணையெல்லாம் போட்டாச்சு, தேதி போடல. ஆணையர் போட்டாச்சுங்க. அதெல்லாம் நம்ம எப்படி போடுவோம்னா தேதியோடு ஆணையரை போடுவோம். பொருளி எலெக்ஷன், அதுக்கு ஆணையர் அப்பயே அங்கே தேதி முடிவு பண்ணிட்டு சொன்னீங்க. அப்போ போட்டாச்சு. இப்போ தேதி குறிப்பிட்டதுக்கு ஒரு சேர்ப்பு போடணும். அப்பயே அந்த தேதியை போட்டு கொண்டீங்க. ஆணையரை போட்டீங்க இல்லையா? அப்பயே 30 முடிவு பண்ணீங்கல்ல, 31 ஒரு முடிவு பண்ண முடிஞ்சு. இப்போ செயற்குழு போடுறது பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாற்றமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதியோ அது செயற்குழு வரலாம். எங்கே போடுறது தெரியல. அப்போ அங்கே போட்டாச்சுன்னா நிறைய பேருக்கு ஆரங்க இருக்கு, எல்லாம் மெட்ராஸ்லேயே போட்டிருக்கீங்க. முடியலன்னு என்ன பண்ண முடியும்? இல்லை, எல்லா மாவட்டத்தினுடைய பொருளாதாரமும் அப்படிதான் இருக்கு.